வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 57,668 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்று மாத்திரம் புதிதாக 1,200 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 36ஆக அதிகரித்துள்ளது. அதிகளவிலான நோயாளர்கள் பதிவான காலி, மாத்தறை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபிலகண்ணங்கர தெரிவித்தார். இதேவேளை டெங்கு நிலைமையினால் கொழும்பு கட்புல அரங்கேற்ற பல்கலைக்கழகம் நேற்று மூடப்பட்டது. அங்கிருந்த மாணவர்களில் 30 பேருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனிடையே பொது நிர்வாக, மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சின் வழிகாட்டலில் நடைமுறைப்படுத்தப்படும் நாடளாவிய டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை 011766 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக முன்வைக்க முடியும். சுற்றுப்புற சூழலில் நுளம்பு குடம்பிகள் பெருகாத வகையில் பராமரிப்பதன் மூலம் டெங்கு அபாயத்திலிருந்து தவிர்த்துக் கொள்ள முடியும் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. டெங்கு ஒழிப்பு திட்டங்களை வெக்டர் கண்ட்ரோல் புரோகிராமை தற்போதைய நிலையை விடவும் தீவிரப்படுத்தி நாம் முன்னெடுத்து வருகின்றோம். ஏனெனில் அபாயம் குறைந்த பகுதிகளில் இருந்து டெங்கு ஒழிப்பு உதவியாளர்களையும் அதற்கான உபகரணங்களையும் இங்கு கொண்டு வந்து கம்பஹா மாவட்டத்திற்கும் அதேபோன்று கொழும்பு மாவட்டத்திற்கும் அவர்களை பயன்படுத்தி இந்த டெங்கு ஒழிப்பு திட்டத்தை மேலும் தீவிரமான முறையில் முன்னெடுப்பதற்கான பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.